வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? இப்ப நம்ம இன்னைக்கு பிரெட் ஆம்லேட் இப்ப கேட்டுருப்பீங்க, இல்ல சாப்ட்டுருப்பீங்க. இது வந்து பிரெட் ஆம்லேட் மாதிரி இல்லாம, ஆம்லேட் இல்லாத மாதிரி இல்லாம ஒரு ரெசிபி. எனக்கு பேர்லாம் தெரியலங்க. ஆனா, நான் சின்ன வயசுலேருந்து இத சாப்பிட்டுட்டுருக்கேன் ஆக்சுவலா. வாங்க வீடியோக்குள்ள நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில பெல் ஐகான் குடுத்து ஆல்ன்னு குடுங்க. அப்பதான் வந்து நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துங்க 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு 2 பிரெட் எடுத்திருக்கேன். நல்லா 2 கரண்டி வந்து சுகர் போட்டிருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட்டே போடலாம் நான் போட்டிருக்கிறதுக்கு. ஆனால் நான் 2 ஸ்லைஸ் தான் போட்டிருக்கேன். பேலன்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுட்டேன். நீங்கள் வந்து 2 முட்டையும், சுகரும், 1 டம்ளர் பால் இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து 2 கரண்டி, குழம்பு கரண்டியால் 2 கரண்டி போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னும் 2 முட்டை, அதுக்கு கொஞ்சம் தேவையான உப்பு, 1 டம்ளர் பால். இது கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு, அது உப்பாக சாப்பிட்றதுக்கு இதுங்கிற மாதிரி. இதுக்கு வந்து நீங்கள் ப்ரெட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், தோசையிலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை. 2த்தையுமே நல்லா பீட் பண்ணி அடித்து தனித்தனியாக வச்சுக்கலாம். ஒரு தட்டு வச்சுக்கிட்டு அதில் ஒரு ப்ரெட்டை போட்டு நம்ம அடித்து வச்சு ஸ்வீட்டுனாலும் ஸ்வீட்டு, இல்லை உப்புனாலும் உப்பு, எது வேணுமோ அதை போட்டு 2 பக்கமும் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப ஊறுனா புதக்குன்னு பிச்சுட்டு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக லைட்டாக ஊற வச்சு அப்படியே பெரட்டி போட்டு எடுங்க. சும்மா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் தோசையிலையும் என்ன பண்ணலாம், நீங்கள் பண்ணிக்கலாம். மேலே ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்தேன். ஸோ 2த்துக்கும் 1/4 லிட்டர் 1/4 லிட்டர் போட்டு ஊற்றி டிவைட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து எப்படியும் ஒரு 7 ப்ரெட்டு போட்டேன். ப்ளஸ் வந்து ஒரு 4 தோசை ஊற்றுனேன். நான் இப்போ எடுத்த 4 முட்டை, 1/2 லிட்டர் பாலுக்கு 7 ஸ்லைஸு ப்ரெட்டும், ஒரு 3 தோசையும் ஊற்றுனேங்க. இது தாங்க அளவு வந்தது. ஸோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அது தேவையான அளவு நீங்கள் பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாங்க. நன்றிங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் என்ன செஞ்சேங்கிறது உள்ளே இருக்கும்.